சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. வானோர் பூதரத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்கள் முடங்கும் நாமமுடையவர் அவரே மேலானவர். அநேக காரியங்களை செஞ்சுக்கார். ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கலாம். அதாவது உலக பிராரம்பண காரியங்கள் இல்லாமல் இது கொஞ்சம் ஏசாயாவின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். புக் ஆஃப் ஏசாயா சாப்டர் 53 verse 12. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊன்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்கள் அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக அவர் வேண்டினார். அதாவது நம்ம எல்லாருடைய பாவத்தையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்தார். அதே தான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது அவர் சொல்கிறாரு, ஜான் சாப்டர் 1 verse 29, யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்நானகன் இங்கு அறிமுகப்படுத்தும் போது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அதாவது நம்ம எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்தார். அது எவ்வளோ பெரிய நன்மை தெரியுமா? இன்றைக்கி நம்மளாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தராய் நீதிமான்களாய் அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாக இருக்கிறோம். ஆனால் நாமோ எதுவுமே செய்யாமல் ஒரு ஜபத்தின் நிமித்தம் அவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவருடைய இரத்தத்தை நாம் நம்பினது நிமித்தம் நமக்கு ஆண்டவர் பெரிய ரட்சிப்பை அதாவது அந்த முக்தியை கொடுத்திருக்கிறார். மரணத்துக்கு பின்பதாக ஒரு வாழ்க்கை உண்டு. எல்லா சமயமும் அதை ஒத்துக்கொள்கிறது. நமக்கு அது நன்றாக தெரியும். இங்கே வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப சரி, கொஞ்ச நாட்கள் தான், 70 வயது அல்லது பலத்தின் மிகுதியால் 80 எப்படியோ போய்ட்டுருக்கு. ஆனால் அதன் பின்பு வாழ்கிற வாழ்க்கை நிரந்தரமான நித்தியமானது. ஸோ நித்தியமாக நம்ம அக்கினி கடலில் இருக்க போகிறோமா, நித்தியமாக தேவனோடு பரலோகத்தில் இருக்க போகிறோமா என்பதை இந்த உலகத்தில் இந்த கொஞ்சம் ஆண்டுகள் வாழ்கிற இந்த ஆண்டு தான் தீர்மானிக்க போகிறது. தம்முடைய ஜீவனை கொடுத்து, இரத்தத்தை கொடுத்து, தம்முடைய சரீரத்தை பிற்க கொடுத்து, நமக்காக மரித்து அந்த வெளியேற பெற்ற அந்த ரட்சிப்பை நமக்காக சம்பாதித்து வைத்தார். நம்முடைய பாவத்தை எல்லாம் கழுவினார். ஒரு மனிதனுடைய பாவம் கழுவப்பட வேண்டுமானால் பாவம் இல்லாத இரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஒரு ஆட்டோட இரத்தமோ கோழியோட இரத்தமோ ஒரு மனிதனுடைய பாவத்தை கழுவிவிட முடியாது. இன்றைக்கி நிறைய நம்ம கேள்விப்படுற நரபலிகள் விடுறாங்க. மூத்த பிள்ளைய அல்லது சின்ன குழந்தைய, அடுத்த வீட்டு பிள்ளைய, என்னெல்லாம் எப்படிலாம் உலகத்தில் கொடுமையான ஒரு நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நரபலிகள், முக்தி அடையணுன்றதுக்காக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. பலவிதமான பலிகள் நடக்கிறது, பலவிதமான யாத்திரைகள், தானங்கள் அவங்க பண்ணுறாங்க மக்கள் இன்றைக்கி உலகத்தில். ஸோ மரணத்துக்கு பின்பதாக ஒரு வாழ்க்கை உண்டு. அதில் எங்கே போகிறோம் அப்படிங்கிறதான் முக்கியம். வேதம் சொல்கிறது இயேசுவே வழி, இயேசுவை தவிர வேறு வழி கிடையாது, அவரை தவிர வேறுக்கு வழி கிடையாது. அதை நம்ம கண்டு கொண்டோம். அந்த ஒரு பெரிய கிருபையை தேவன் நமக்கு கொடுத்தார். அதுதான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெரிய நன்மை. இந்த உலகத்தில் கிடைக்க முடியாத மிகப்பெரிய நன்மை என்னன்னா நம்மளாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த வார்த்தையின்படியே அதை விசுவாசித்த நம்ம எல்லாரையும் தேவன் ரட்சித்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய எல்லா பாவத்திலிருந்து நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய நன்மை. இதெல்லாம் நம்ம சாதாரண கணக்கில் எடுக்கிறதே இல்லை. நம்ம இன்றைக்கி இதெல்லாம் இல்லாமல் நம்மை சுற்றி 700 கோடி பேர், உலகத்தில் 120 கோடி பேர் நம்முடைய தேசத்தில் இந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் அல்லது முக்தி பெற முடியாமல் முக்தியை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு அது கிடைத்திருக்கிறது. நம்ம என்ன பெரிய அதுக்காக என்ன செஞ்சிட்டோம்? நம்ம எதுவுமே பெருசாக செய்யலை. எங்கேயோ எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தோம்.
ஒருவேளை புற மதத்திலிருந்து நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது பரம்பரை கிறிஸ்தவளாக இருந்து அதன் மூலமாக ரசிக்கப்பட்டிருக்கலாம். எது எப்படியோ அதற்காக நம்ம பெருசாக விலைக்கிரயம் செய்யவில்லை. தேவன் தம்முடைய சொந்த உயிரை இரத்தத்தை சிந்தினார். நம்ம பெருசாக செய்யலை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது. எபேசியர் 2:8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஸோ கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டோம், இது உங்களால் உண்டானதல்ல. அதனால தான் தெளிவாக எழுதியிருக்கு. ரட்சிப்பு என்பது நம்மளால் இல்லை, அது தேவனுடைய ஈவு, ஒரு கிஃப்ட்டு. நம்ம அவரை அறிந்து கொண்டோம், அவரை ஏற்றுக்கொண்டோம், சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவர் கிருபையாக நம்மளை ரட்சித்தார். இது நம்மளால் எதுவுமே இல்லைங்க. நம்ம ஏதோ கொஞ்ச நாள் ஃபாஸ்டிங் இருந்து நம்மளை சரி பண்ணி அதுக்கப்புறம் பார்த்து சரி இவன் சரியாயிருவான், இவன் நல்லா இருப்பான் பார்த்து நம்மளை ரட்சிக்கலை. இது நம்முடைய செயல்னால, நம்முடைய பரிசுத்தமாக வாழ்ந்ததுனாலையோ அப்படிலாம் நினச்சிடாதீங்க. கிருபையினால், இது நம்மளால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அடுத்த வசனம் சொல்லுது, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினாலே உண்டானதல்ல. ரட்சிப்பு என்பது எந்த ஒரு செயலினால், நம்மளுடைய செயல், நம்ம சில ஃபாஸ்டிங் இருந்தோம், ஜெபம் பண்ணுறோம், அல்லது இந்த காரியங்களை செய்யக்கூடாதுன்னு நம்மளே ஒதுக்கி பரிசுத்தமாக வாழ்ந்தோம், இப்படிலாம் செஞ்சதுனால கிடைத்தது இல்லை ரட்சிப்பு. கிரியினால் ரட்சிப்பை பெற முடியாது, கிருபையினால் மட்டும்தான் பெற முடியும். ஸோ தேவன் நம்மளை ரட்சித்தார். நம்மளுக்கு இதனுடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியலை. மிகப்பெரிய கிஃப்ட்னா அது இதுதான். இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய கிஃப்ட்டு, நமக்கு ஒரு ரட்சிப்பு கிடைத்தது, நமக்கு முக்தி கிடைத்தது, பரலோகம் கிடைக்கிறது, தேவனுடைய பிள்ளைகளாகிட்டோம், அவரோடு கூட இருப்போம். ஸோ அந்த பெரிய கிஃப்ட். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் பார்த்தீங்கன்னா அதே வசனத்தில், முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா எபேசியன் சாப்டர் 2 verse 1, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இப்படி தான் நம்ம இருந்தோம், அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து கடந்தோம். சங்கீதக்காரர் சொல்கிறார், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தார். இப்போ பிறக்கும் போதே பாவியாக தான் பிறந்தோம். ஆனால் நம்ம எல்லாம் தேவன் ரட்சித்தார். எப்படி? கிருபையாக ரட்சித்தார். இது நம்மளுடைய செயல்நாள் இல்லை, அவருடைய ஈவு. ஸோ அதை குறித்து நமக்கு தெரிய வேண்டும். அந்த ரட்சிப்பு மிகப்பெரியது. அதுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தணும். இன்றைக்கி நிறைய பேர் அதை தேடி ஓடி அலைந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 5 verse 8. ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்போ நம்ம பாவிகளாக இருக்கும் பொழுது அவர் நமக்காக மரித்தார். நம்ம பரிசுத்தமாக மாறி சில விஷயங்கள்லாம் செஞ்சு அவரோட ப்ளீஸ் பண்ணி அவர் திருப்தியாகி அதுக்கப்புறம் நமக்காக அவர் மரிக்கலை, அதுக்கப்புறம் நம்மளை அவர் ரட்சிக்கலை. நம்ம பாவியாக இருக்கும்போது தான் நம்மளை ரட்சித்தார். பாவிகளை தேடி தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஸோ எனவே அவருடைய இரத்தத்தின் அவர் தன்னையே கொடுத்து நம்ம மீட்டார். அந்த ரட்சிப்பு, பாவம் மன்னிப்பு, மீட்பு, அந்த நீதிமானாக்குற விஷயம், அது மிகப்பெரிய ஒரு நன்மை, மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தணும். அதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்து தேவனுக்கு நன்றி செலுத்தணும், அதை மறக்கவே கூடாது. ஸோ அது மிகப்பெரிய விஷயங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21 கூட நம்ம வாசிக்கலாம். 2 Corinthians chapter 5 verse 21. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, நாம் அவரோடு கூட நீதிமானாக மாறும்படிக்கு பாவமில்லாத அவர் பாவமானார். ஸோ அதுதான் பெரிய விஷயம். நமக்காக அவர் பாவமாகிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ தேவன் தாமே தாழ்த்தி அடிமையை ரூபம் எடுத்து மரணபரியும் சிலுவையின் மரணபரியும் தம்மை தாழ்த்தி நம்மை ரட்சித்தார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தோம். ரட்சிப்பு அது மிகப்பெரியது, விலையேறப்பெற்றது. அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தோம். தேவன் செய்த நன்மைகள் ஆயிரம் அந்த உலகத்தில் வாழும் பொழுது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று தான் வசனம் சொல்கிறது. நமக்கும் அவர் நிறைய செஞ்சிருக்கிறார். ஸோ எனவே அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தோம். நம்மை பாவத்திலிருந்து மீட்டு பரிசுத்தமாக்கினார், நீதிமானாக்கினார், அவருடைய பிள்ளைகளாக்கினார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தோம். இந்த நன்மை மிகப்பெரியது. இந்த நன்மையை நாம் பெறுவதற்கென்று எதுவுமே செய்யலை, அவரை நம்பணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே நம்ம செய்யலை. அதை கண்டு தேவன் நம்மை கிருபையினாலே ரட்சித்தார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இரண்டாவதாக நம்ம பார்த்தீங்கன்னா எதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தலாம்? 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 Peter chapter 2 verse 24. நாம் பாவங்களுக்கு செத்து
நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஸோ ஆண்டவர் நமக்காக பட்ட அந்த பாடு, கை கால்களிலே ஆணிகளினால் துளாவப்பட்டது, தலையிலே முள் கிரீடத்தினால அவர் சூட்டப்பட்ட அடிக்கப்பட்டது, பலவிதமான பாடுகள், சித்திரவதைகள் அவர் நமக்காக அன்று ஏற்றுக்கொண்டார். அந்த அடிபட்ட அந்த தழும்புகள் கை கால்களிலே, இருதயத்திலே, விழாவிலே, தலையில், சரீரம் முழுவதும் அந்த தழும்புகளால் என்னானோ சுகமானீர்கள். என்னோட கூட வாசிங்க, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அதாவது இது ஆல்ரெடி முடிந்து போன ஒரு விஷயம், குணமானீர்கள். ஸோ என்னைக்கு ஆண்டவர் நமக்காக சிலுவையிலேயே அடிக்க கொடுத்தாரோ, தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, நமக்காக கை காலில் ஆணிகளால் துளாவப்படுவதற்கு ஒப்புக்கொண்டாரோ, அந்த தழும்புகளினால் நம்ம குணமாகி விட்டோம். குணமானீர்கள். ஸோ குணமாவீர்கள்னு போடலை, குணமானீர்கள். ஸோ ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, நம்ம எல்லாம் சுகமாகி விட்டோம், நம்மை குணப்படுத்தி விட்டார். இந்த தேவன் கொடுத்த இந்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் சரீர சுகம். ஸோ இந்த சரீர சுகம் இன்றைக்கி அவர் கொடுக்க போகிற ஒரு ஹீலிங் கிடையாது. இந்த ஹீலிங், இந்த சரீர சுகம் என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நமக்காக அவர் சிலுவையிலேயே இரத்தம் சிந்தினார். பார்த்திங்கன்னா, நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார்ல, அன்னைக்கே அந்த தழும்புகளால் நம்ம சுகப்படுத்தி விட்டார். எப்படி நம்முடைய பாவத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையிலேயே அவர் நம்முடைய பாவத்துக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தி பாவத்திலிருந்து நம்மளை மீட்டு விட்டாரோ, அதே போல் நம்முடைய சுகத்திலிருந்தும் நம்மை குணமாக்கி விட்டார். ஆனால் இன்றைக்கி அதை அறியாமல், அதை பொறுத்த ஒரு வெளிப்பாடு இல்லாமல், அறிவு இல்லாமல் நம்ம இன்றைக்கி வியாதியை சுமந்து கொண்டுட்ருக்கோம். இந்த வியாதி 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நீங்கள் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்போ நம்ம வசனம் உண்மைதான், வசனம் மாறாது. அப்படி வியாதி இருந்துச்சுன்னா இன்றைக்கி அந்த விசுவாசத்தோடு அதை சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ தேவன் சுகமாக்கி விட்டார். குணமானீர்கள். நீங்கள் ஏற்கனவே குணமாயிட்டீங்க, இனிமேல் நீங்கள் குணமாக போகிறது இல்லை. குணமானீர்கள், அதை பெற்றுக்கொள்ளுங்க, அதை எடுத்துக்கொள்ளுங்க விசுவாசத்தோட அந்த குணத்தை, சுகத்தை, அந்த ஹீலிங்கை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஸோ அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் செய்த நன்மைகள் 1000 இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்காத நன்மைகள். இதெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே இல்லை. நம்ம கேட்டது கிடைக்கல, அதுக்காண்டி உட்காந்து புலம்பிட்டுருக்குறோம். ஆனால் அவர் செஞ்ச அநேக நன்மைகளை நம்ம மறந்து போகிறோம், அதை யோசிக்கிறது இல்லை. எனவே தேவன் செய்த இந்த நல்ல சுகத்துக்காக சிலுவையிலே நமக்கு குணமாக்கி விட்டார். அந்த குணத்துக்காக, ஹீலிங்காக, அந்த சுகத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். பாவத்திலிருந்து நம்மளை மீட்டார், வியாதியிலிருந்து நம்மளை சுகமாக்கினார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. எங்களுடைய முகவரி அதிசயம் டிவி, நம்பர் W759 4th Avenue, அண்ணாநகர் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன், சென்னை 600101. Our contact number 7358586648. உங்கள் காணிக்கைகளை அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்க எங்களுடைய ஜிபே எண்கள் 8072042056.